அதாவது விஜய் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மேலே இதுதான் ஃபஸ்ட்டு ஜனாதிபதியாக கச்சத்தீவுக்கு போனதே. இன்றைக்கி இப்போ போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குது, பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு திருப்பி தரணும், வாங்கி தரணும் மோடிஜின்னு சொன்னார் இல்லையா மதுரையில். மதுரையில் சொன்னது என்ன, ஆகஸ்ட் 21 சொன்னாரா? செப்டம்பர் 2ஆம் தேதி ஜனாதிபதி அங்கே போயிட்டு பிரகடனப்படுத்துகிறார், இதை நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னால், அப்போ விஜயனுடைய அந்த பேச்சு எவ்வளோ பெரிய அரசியல் தாக்கத்தை உள்நாட்டில் மட்டும் இல்லை, மீனவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. இலங்கையிலையும் மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருப்பதை நாங்கள் பேசும்போது பார்க்க முடியும். தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அதனால் கச்சத்தீவு இஷ்யூ அது இட் ஹாஸ் டு பி செட்டில்டு, ரீஓப்பன் பண்ணி, நம்ம மீனவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அதாவது இலங்கை இந்த இராணுவம் சொன்னால் கடற்படை தான், மெயினாக கடற்படை தான். அப்போ அதுக்கு ஒரே வழி கச்சத்தீவை திரும்ப வாங்கணும் அப்படின்றது. கச்சத்தீவு கதை கதையாக எழுதுகிறாங்க.